எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரோல். ஓகேவா? எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல எக்ஸலில் பார்ப்போம். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி மில்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. இங்கே வந்து நான் ஸ்டெப்பு வந்து நான் இங்கே போட்டுகிட்டே வரேன். இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், ரெண்டாவது ஸ்டெப்ஸு, மூணாவது ஸ்டேட்டஸ். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10 ஸ்டெப்பு போடுவோம். இந்த 10 ஸ்டெப்பையும் நம்ம முடிப்போம். ஓகேவா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் ஸ்டெப்பு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன். இந்த முதல்ல F11 எனபிள் பண்ணிக்கும். F11 என்னென்ன எனபிள் பண்ணணும் அப்படின்னா பில்வைஸ் டீட்டெயில், பில்வைஸு, காஸ்ட் சென்டர், பேரோல், இது வந்து எனபிள் பண்ணணும். F11 பில்வைஸு, காஸ்ட் சென்டர், பேரோல், இது மூணும் எனபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் எம்ப்ளாயி குரூப், அடுத்தது கிரியேட் எம்ப்ளாயி, அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், கிரியேட் அட்டெண்டன்ஸ், கிரியேட் அட்டெண்டன்ஸ், அதுக்கப்புறம் கிரியேட் பே ஹெட்ஸ், அடுத்தது டிஃபைன் சேலரி, பாஸ் அட்டெண்டன்ஸ், பாஸ் அட்டெண்டன்ஸ், பாஸ் யூசர் டிஃபைன்டு சேலரி, பாஸ் salary, view attendance register and other payroll reports, and other payroll reports. அடுத்தது pass payment, view cost center summary. ஓகேவா? view balance sheet and P&L. ஸோ மொத்தம் 14 ஸ்டெப் இருக்குது. இந்த 14 ஸ்டெப்பில் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப்பு போட முடியுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? மொத்தம் 14 ஸ்டெப் இருக்குது. மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? கம்பெனி கிரியேஷன். கம்பெனியுடைய பேர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மீனாட்சி மில் ஃப்ரம் 1424. நேராக டேலியில் வாங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மீனாட்சி மில்ஸு லிமிடெட் ஐஃபன் ஃபினான்ஷியல் இயர் 24-25. இங்கே வரும்போது மீனாட்சி மில் இதை எடுத்துருங்க. அட்ரஸ்ஸு 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட். அடுத்தது சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஸ்டேட்டு தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போட்டுக்கோ. 28361563, 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. வெப்சைட்லாம் வேண்டாம். 1/4/24 to 1/4/24. ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன் முடிஞ்சிச்சு. இங்கே டேலியில் வாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நோட்டில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதிக்கிங்க. ஓகே அப்படின்னு போடுங்க.
ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், F11ல் பில் வைஸ், காஸ்ட் சென்டர் அண்டு பேரோல் இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். ஓகேவா, பில் வைஸு, காஸ்ட் சென்டர், பேரோல் எனபிள் பண்ணணும். இது பாருங்க, இது சேவ் ஆகட்டும். முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன் பண்ணியாச்சு. ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு தெரியல. சேவ் ஆகிடும், போக போக சீக்கிரம் வரும். இப்போ என்னடா லேட் ஆகுது. என்ன இவ்வளோ நேரம் எடுக்குது. ரைட்டு, ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் டீடைல் எனபிள் பண்ணுங்கள். அடுத்தது மறக்காமல் காஸ்ட் சென்டர் எனபிள் பண்ணுங்கள். அடுத்தது நேராக வாங்க, இந்த இடத்துல ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஜிஎஸ்டியை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஜிஎஸ்டி வேண்டாம், ஜிஎஸ்டி டிசேபிள் பண்ணிவிடுங்க. கீழே கடைசியாக வாங்க, பேரோல், மெயின்டைன் பேரோல் எஸ், பேரோல் ஸ்டாச்சுரரி இப்போதைக்கு வேண்டாம். அவ்வளோதான், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது F11ல் எனபிள் பில் வைஸ் டீட்டெயில் எஸ்ஸு, காஸ்ட் சென்டர் எஸ்ஸு. எதுக்காக காஸ்ட் சென்டர் எஸ் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் ஏ காஸ்ட் சென்டர் இன் பேரோல். ஜிஎஸ்டி வந்து நோ கொடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பேரோல் எஸ்ஸு. அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்கோம். இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, அதனால் ஒரே ஒரு லெட்ஜர் மாத்திரம் க்ரியேட் பண்ணிப்போம். பேங்க் லெட்ஜர், கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது எது கீழே வரணும்னா ஓடி அக்கௌண்ட் கீழே வரணும். அக்கௌண்ட் நம்பர் 2510000400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. இந்த இடத்துல பிரான்ச்சு என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை போடுங்க, நுங்கம்பாக்கம். இந்த இடத்துல செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்குது. முன்னாடி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இருக்கும், இப்போ பேங்க்குக்கு வந்து தனி கான்ஃபிகரேஷன் இங்கே வருது. செட் ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 120, 101 to 120, 200 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் நம்பர் 1 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து டேலி நியூ வெர்ஷன், அதனால் இந்த மாதிரி கேட்குது. எனபிள் செக் பிரிண்டிங் எஸ் கொடுக்குறேன், செட் ஆல்டர் செக் புக்கு எஸ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அப்படியே வருது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் இல்லை, அதனால் உனக்கு செக்கு காட்ட மாட்டேங்குது. இதே ஒரிஜினல் வெர்ஷனாக இருந்தால் காட்டும். ரெக்கன்சிலேஷன் பிகினிங் டேட் 1/4/2024. செட்டு ஆல்டர் ட்ரான்ஸ்ஃபர் மோடு டீட்டெயில் ஃபார் எண்டு, அது வந்து நோவே கொடுத்துருக்கேன். ரைட்டா, ஸோ பேங்க் நேம் நமக்கு காட்டாது. இங்கே வந்து ஓடி அக்கௌண்ட், அதனால் உனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் தேவையில்லை, பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல வேணால் இந்த ஸ்டெப்பில் ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். ஓகேவா, எக்ஸாமில் இது உண்டு, கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோம். இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, பட் எனிஹவ் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸு க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸு க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது எம்ப்ளாயி குரூப்பு, எம்ப்ளாயீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 எம்ப்ளாயி இருக்காங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயி எந்தெந்த குரூப் கீழே இருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரூப்னா இதான் டிபார்ட்மெண்ட் தான் குரூப். அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், முதல்ல இந்த மாதிரி 3 குரூப் இருக்குது. இந்த குரூப்பு கீழே இந்த எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. முதல்ல வந்து 3 குரூப், கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட்டர். இப்போ பேரோலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பு எம்ப்ளாயி குரூப் அண்ட் எம்ப்ளாயி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு அட்டண்டன்ஸ் கிரியேஷன். மூணாவது ஸ்டெப்பு பேஹெட் கிரியேஷன். நாலாவது ஸ்டெப்பு டிஃபைன் சேலரி. அதுக்கு வந்து ஆல்டரில் போனீங்கன்னா தெரியும். முதல் ஸ்டெப்பு எம்ப்ளாயி குரூப் அண்ட் எம்ப்ளாயி. ரெண்டாவது ஸ்டெப்பு அட்டண்டன்ஸ் கிரியேஷன். மூணாவது ஸ்டெப்பு பேஹெட் கிரியேஷன். அதுக்கப்புறம் தான் டிஃபைன் சேலரி நீங்கள் ஒன்று வரும். இங்கே வரமாட்டேங்குது, வரும். ஓகேவா, டிஃபைன் சேலரி, அதுக்கப்புறம் பேரோல் ப்ராசஸ். ஓகேவா, பேரோல் ப்ராசஸ். பேரோல் மொத்தம் 5 ஸ்டெப்பு. நான் அந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா, அந்த பிபிடியை பார்த்து நீங்கள் 1 by 1 போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட் எம்ப்ளாயி குரூப். மொத்தம் 3 குரூப் இருக்குது டாலியில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு ஒரு குரூப்பு, டிஃபைன் சேலரி நோ. அடுத்தது
மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு குரூப்பு, டிஃபைன் சேலரி நோ. ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு குரூப்பு, ப்ரொடக்ஷன் ஒரு குரூப்பு, டிஃபைன் சேலரி நோ. இந்த குரூப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு எம்ப்ளாயி வைஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்ணுறேன்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் எம்ப்ளாயி. ஒவ்வொரு எம்ப்ளாயாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிதா வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கீழே இருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாத்துக்குமே இருக்கட்டும். எம்ப்ளாயி நம்பர் 10 பேர் இருந்தால் 01 போடுங்க, 100 பேர் இருந்தால் 001 போடுங்க. டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ். லொக்கேஷன் சென்னை. ஜெண்டர் அனிதாங்கிறது ஃபீமேல். டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துருக்கேன். 10/4/2072 போட முடியாது, 2/4/1972 போட்டுக்கோ. பிளட் குரூப் வேண்டாம். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஸ்பௌஸ் நேம் அதுவும் வேண்டாம். இந்த இடத்துல ஸ்பௌஸ் நேம்னா என்னன்னு தெரியுமா? ஸ்பௌஸ் நேம் அப்படின்னா இந்த இடத்துல ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு. சார் நான் மேரேஜ் தான் ஆகலை, என்ன பண்ணுறது? அதுக்காக உண்மை நேம்லாம் போட்டக்கூடாது, ரைட்டா? ஹஸ்பண்டு மேரேஜாக இருந்தால் லேடிஸாக இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ். சார் பேரண்ட் நேம் போடலாமா? அதுவும் போடக்கூடாது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோ. அடுத்தது அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு. இங்கே எம்ப்ளாயியுடைய பேங்க் டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள் அனிதாக்கு ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்குது. எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அது, அவங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? 10 எம்ப்ளாயும் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன், பாக்கியெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு பண்ணுறேன். தீபா மார்க்கெட்டிங், எம்ப்ளாயி நம்பர் 2. தீபா வந்து மேலாக ஃபீமேலாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தரேன், 2/4/1987. ஓகேவா? வேறு எதுவும் நான் கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா காயத்ரி 8/4 இருந்தால் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி போட்டுக்கோ. காயத்ரி வந்து மார்க்கெட்டிங் கீழே வராங்க. எம்ப்ளாயி நம்பர் 3. காயத்ரி வந்து ஃபீமேலு. டேட்டு வந்து 2/4/1950. கண்ட்ரோல். அடுத்தது மோனிகா வந்து அட்மின் கீழே வராங்க. எம்ப்ளாயி நம்பர் 4. டெஸ்டினேஷன்லாம் வேண்டாம், டைம் ஆகிடுச்சு. 1/10/1919 போட்டுப்போம். இந்த இடத்துல மோனிகாங்கிறது ஃபீமேலு. 1/10/1989 போதும், கண்ட்ரோல். அடுத்தது 5 பவித்ரா எது கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கீழே வராங்க. ஸோ மார்க்கெட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் எம்ப்ளாயி. பவித்ரா ஃபீமேலு. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/7 போட்டுக்கோ. 31/7/1986. ஏன்னா ஏன் பொண்ணுன்னா எஜுகேஷன் மிஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன லிமிட்டேஷனோ அதே லிமிட்டேஷன் தான் எனக்கு. ஸ்ரீராக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கீழே வராரு. எம்ப்ளாயி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா மேல். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 1/2/1991 போட்டுக்கோ. ரைட். அடுத்தது மோனேஷ். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனேஷ் வந்து 4 பேருமே ப்ரொடக்ஷன் தான். மோனேஷ் வந்து 7ஆம் நம்பர். மோனேஷ் வந்து என்னென்னா மேலு. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/12 வேண்டாம், 1/12/1982. நான் உங்களுக்கு ரிவைஸ்டு டேட்டை உங்களுக்கு அனுப்பி விட்றேன், ஓகேவா? டேட் ஆஃப் பர்த்தில் நீங்களே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமித்ரா வந்து கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன், எல்லாருமே ப்ரொடக்ஷன் தான். இது வந்து 8ஆம் நம்பர். சுமித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/10/1983. 1/10/1983 அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது கண்ணகி கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன், 9ஆம் நம்பர் ஃபீமேலு. டேட் ஆஃப் பர்த்து 2/2/1998. கோகிலா கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன். எம்ப்ளாயி நம்பர் 10 ஃபீமேலு. டேட் ஆஃப் பர்த்து 1/5/1979. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயி பேர் இது மாத்திரம் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறது பார்த்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேஷன்,
பில் வைஸ் எனபிள் இது போட்டாச்சு. எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு, எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது அட்டண்டன்ஸு. அட்டண்டன்ஸில் 3 வகையான அட்டண்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெசண்ட் மாத்திரம் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த் இங்கே போடுறேன் பாருங்க. ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மந்த் இந்த இடத்துல உங்களுக்கு நான் டோட்டல் டேஸ் மே மாதத்துக்கு 31 நாள், ஜூலைக்கு 31, ஆகஸ்ட் 31. சப்பா ஸ்லோவாக இருக்கு சிஸ்டம். ஓகேவா? இது டோட்டல் டேஸ். இது என்ன? இது டோட்டல் டேஸ். அதில் லெஸ் எதெல்லாம் கழிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட், அடுத்தது கேஷுவல் லீவ். இதை கழிச்சோன்னா மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து லாஸ் ஆஃப் பே அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு அனிதா இருக்கான்னு வச்சுக்கோ, மொத்தம் 31 நாள். அப்போ லாஸ் ஆஃப் பேங்கிறது என்னங்கிறது சொல்லிடுறேன் பாரு. லாஸ் ஆஃப் பேங்கிறது இந்த டோட்டல் டேஸில் ப்ரெசண்ட்டான டேஸையும் கேஷுவல் லீவையும் கழிச்சா அதுதான் லாஸ் ஆஃப் பே. இப்போ பார்த்தீங்கன்னா அனிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 நாள் வந்திருக்காங்க, ஒரு நாள் கேஷுவல் லீவ். அப்போ எவ்வளோ நாளைக்கு சம்பளம் கிடையாது? 3 நாளைக்கு கிடையாது. இப்போ இந்த இடத்துல எடுத்துங்க, அனிதா வந்து எவ்வளோ நாள் ப்ரெசண்ட்டு? 23 நாள் ப்ரெசண்ட்டு, ஒரு நாள் கேஷுவல் லீவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதம் எவ்வளோனா 7 நாளைக்கு சம்பளம் கிடையாது. அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நீ மேனுவலாக கண்டுபிடிக்கணும். இவங்க ப்ரெசண்ட் ஆனது 24 நாளைக்கு, 24 நாளைக்கு உங்களுக்கு கேஷுவல் லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள். அப்போ மொத்தம் 31 நாள், ப்ரெசண்ட் ஆனது 24 நாளைக்கு. அப்போ 6 நாளைக்கு சம்பளம் கிடையாது. லாஸ் ஆஃப் போய் நீங்கள் மேனுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் லீவு, அந்த லீவை எடுத்துட்டா உண்டு, எடுத்துக்கலைன்னா அதுக்காக சம்பளம் தர மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? கேஷுவல் லீவு. அதனால் எல்லாருமே எடுத்துடுறாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துடுறாங்க. ஸோ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாள் கேஷுவல் லீவ் போட்டுரு. ஸோ பே டேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உன்னுடைய நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட்டு ப்ளஸ் அந்த கேஷுவல் லீவ் 1 டே, அது ரெண்டும் சேர்ந்தால் அதுதான் சம்பள நாட்கள். சம்பளம் இல்லாத நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் பே இருக்குல்ல, அதுதான் சம்பளம் இல்லாத நாட்கள். உன்னுடைய சம்பளம் இல்லாத நாட்களையும் உன்னுடைய சம்பள நாட்களையும் கூட்டினா அதுதான் டோட்டல் டேஸ் இன் த மந்த். ஸோ டோட்டல் டேஸ் இந்த மந்த் இஸ் ஈக்குவல் டு என்ன? யுவர் பே டேஸ் ப்ளஸ் யுவர் லாஸ் ஆஃப் பே டேஸ். யுவர் பே டேஸ் ஈக்குவல் டு யுவர் ப்ரெசன்ட் டேஸ் ப்ளஸ் அடிஷ்னல் பே டேஸ். அதாவது லீவு வித்து பே, அதுக்கு ரெண்டையும் கூட்டினா அது வந்துடும். ஸோ இப்போ நம்ம 3 வகையான அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். மொத்தம் 4 வகையான அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதில் 3 வந்து அட்டண்டன்ஸு, 4 வந்து அடிஷ்னலாக ஒரு வேர்டு. கேஷுவல் லீவுங்கிறது ஒரு அட்டண்டன்ஸ், ப்ரெசண்ட்டுங்கிறது ஒரு அட்டண்டன்ஸ். ப்ரெசண்ட்டுங்கிறது வந்தால் ப்ரெசண்ட்டு, கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது வந்தாலும் வரலனாலும் ஒரு நாள் லீவ் உண்டு. அது வந்தால் லீவு சம்பளம் கிடையாது, அதுக்காக வரலைன்னா அதுக்கும் சம்பளம் பிடிக்க மாட்டாங்க, உங்களுக்கு கேஷுவல் லீவு உண்டு ஒரு நாள். அடுத்தது லாஸ் ஆஃப் பே. லாஸ் ஆஃப் பேக்கு சம்பளம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த 3 அட்டண்டன்ஸி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு முதல்ல அட்டண்டன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பே டேஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கணும். பே டேஸ் அப்படின்னா அட்டண்டன்ஸு அல்லது லீவு வித் பே. அதாவது வந்தாலும் சம்பளம் உண்டு, வரலைனாலும் சம்பளம் உண்டு. அதுக்கு பேர் தான் அட்டண்டன்ஸு அல்லது லீவு வித் பே. லீவு வித்தவுட் பே அப்படின்னா வரல சம்பளம் கிடையாது, இங்கே வந்து வந்திருக்க சம்பளம் கிடையாது, இது வரல சம்பளம் கிடையாது. இது வந்து ப்ரொடக்ஷனாக நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து யூசர் டிஃபைன்டு கேலரி. யூசர் டிஃபைன் கேலண்டர் டைப் அப்படின்னா நானாக ஒரு கேலண்டர் போடுவேன்.
அது மாதிரி அது கிடையாது. அட்டண்டன்ஸு அல்லது லீவ் வித் பே அப்படின்னு முதல்ல இது காமன். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் டே, முதல்ல ப்ரெசண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நீ சேலரி கால்குலேட் பண்ணுறது 2 இதில் கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் தண்ணி இருக்குது. தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3/4 பாட்டிலுக்கு இருக்குது. தண்ணி எவ்வளோக்கு இருக்குது? 3/4 பாட்டிலுக்கு இருக்குது. இதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1 3/4 பாட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்ன பண்ணலாம், 1/4 பாட்டில் எம்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 3/4 பாட்டில் தண்ணி அப்படின்னு சொல்லலாம். 1/4 பாட்டில் எம்டி அப்படியும் சொல்லலாம். 3/4 பாட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அது வந்து பாசிட்டிவ். 1/4 பாட்டில் எம்டியாக இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ். அதே மாதிரி டேலியில் பேஸ்ட் ஆன் யுவர் அட்டண்டன்ஸு சேலரி கால்குலேட் பண்ணுறோம். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ஒன்று நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட்டு ப்ளஸ்ஸு லீவு வித்து பே, அதுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்க்கலாம். அல்லது டோட்டல் டேஸு மைனஸ் ஆப்சண்ட் எவ்வளோ, அதுக்கும் எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 மெத்தட்லையும் பார்க்கலாம். பட் எந்த மெத்தடு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா எப்போதுமே பாசிட்டிவ் மெத்தடு பெஸ்ட். ஸோ நம்ம அந்த மெத்தட்லேயே போயிடுவோம். இப்போ முதல்ல நம்ம அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ப்ரெசண்ட்டுங்கிறது எதுக்காகனா பேடேஸ் கீழே வரும். ஓகேவா? ப்ரெசண்ட்டுங்கிறது பேடேஸ், வந்தாலும் சரி வரலனாலும் சரி சம்பளம் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ், சிஎல். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ் அப்படின்னு அர்த்தம். வேணாங்க நம்ம ஃபுல் ஃபார்மில் போட்டுடுறேன், கேஷுவல் லீவ். ஓகேவா? இது வந்து அண்டர் பேடேஸ், ஏன்னா வந்தாலும் சம்பளம் உண்டு, வரலனாலும் சம்பளம் உண்டு. அடுத்தது லாஸ் ஆஃப் பே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட். இது வந்து ஆப்சென்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரைமரி, பேடேஸ் கிடையாது. ஏன்னா ஆப்சென்ட் ஆனால் யாரும் சம்பளம் தரமாட்டாங்க. ப்ரைமரி செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து லீவ் வித்தவுட் பே அப்படின்னு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? லீவ் வித்தவுட் பே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டெப்பு போடுங்க. டப்புச்சு புட்டும்னு ஸ்டெப்பு போட்டுருவோம். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பே ஹெட் க்ரியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? பே ஹெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பே ஹெட் இருக்குது பாருங்கள். பே ஹெட்டில் பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எஜுகேஷன், கன்வயன்ஸ், கமிஷன் இதெல்லாம் சேர்ந்தால் கிராஸ் சேலரி. பேசிக் அப்படிங்கிறது என்ன? பேசிக்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிப்படை சம்பளம். டிஏ அப்படின்னா என்ன? டிஏங்கிறது டிஎன்எஸ் அலவன்ஸ், அதாவது பஞ்சப்படி அப்படின்னு அர்த்தம். இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் ஒவ்வொரு அலவன்ஸும் எதுக்கு சொல்லியிருக்கேன், நேற்றுக்கு பேசிக் எதுக்குன்னு சொன்னேன். டிஏ எதுக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும், எவ்ரி மந்த்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே எடுக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஒரு 50 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி அந்த 50 ப்ராடக்ட்டில் போன மாதம் என்ன ரேட்டு, இந்த மாதம் என்ன ரேட்டு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணி சொல்லிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு 6 மாதம் சொன்னதுக்கப்புறம் அந்த 6 மாதத்தில் ஜனவரிலேருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த ஜூன் மாதம் வரும்போது இந்த 6 மாதத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி டிஏ கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு புள்ளிக்கு இவ்வளவு, 170 புள்ளி ஏறி இருக்குன்னா 170 புள்ளிக்கும் ஒரு புள்ளிக்கு 6 ரூபா அப்படின்னு டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதன்படி அந்த டிஏ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், ஏன்னா விலையேறதுனால. ஆனால் ப்ரைவேட்லலாம் அப்படி கிடைக்குமானா கிடையாது. ப்ரைவேட்லலாம் பேசிக் சேலரி இருக்குன்னா பேசிக்கில் ஒரு 25%, 30% அப்படின்னு சொல்லி டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஏங்கிறது எதுக்காகனா பஞ்சப்படி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், சிசிஏ. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நகர ஈட்டுப்படி அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் கும்பகோணத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கும்பகோணத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை 5000 ரூபா இருக்கும். அதே வாடகை அதே இடம் மெட்ராஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு 50,000 வாடகை வரும். ஸோ இந்த மாதிரி ரேட்டும் எல்லாம் இதாக இருக்கும். இப்போ கிராமத்தில் போகிறோம், கரும்பு அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம போகிறோன்னு வச்சுக்கேன், ஆனால் கொஞ்சம் கரும்பு ஜூஸ் கொடுங்க அப்படின்னா ஒரு சொம்பு நிறையா பிடிச்சி கொடுப்பான், அது ஃப்ரீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் 20 ரூபா கரும்பு ஜூஸ், ரைட்டா? ஸோ அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கிராமத்தில் கம்மி, நகரத்தில் ஜாஸ்தி. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா கொடுக்கறது தான் வந்து சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வீட்டு வாடகைப்படி அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டு வாடகைப்படி கொடுக்கலன்னா நான் என்ன வாடகை கொடுக்காமல இருந்துட போகிறேன்?
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி பிரேக் பண்ணி கொடுக்குறாங்கங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கே சொல்லிட்டேன். ரைட்டா? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுங்கிறது வீட்டு வாடகையை மீட் அவுட் பண்ணுறதா கொடுக்குறது. அடுத்தது எஜுகேஷன் அலவன்ஸ். எஜுகேஷன் அலவன்ஸுங்கிறது நம்முடைய பையனுக்கு பொண்ணுக்கு அவங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணிக்கிறதா கொடுக்குறது எஜுகேஷன் அலவன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வயன்ஸ் வேறு, ட்ராவலிங் அலவன்ஸ் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க முடியாது. கன்வயன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு, அதுக்காக கொடுக்கறது கன்வயன்ஸ் அலவன்ஸ். ட்ராவலிங் அலவன்ஸுங்கிறது ஆஃபீஸ் டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் வந்து வெளியூர் போகிறேன், கும்பகோணத்தில் போய் ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணுறேன், அதுக்கான பஸ் சார்ஜு, தங்குற இடம் செலவு, சாப்பாட்டு செலவு, இதர செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பில் எழுதி தரேன். தட் இஸ் கால்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வேறு, கன்வீனியன்ஸ் வேறு. ராமகிருஷ்ணா மிஷனுக்கு நான் சேத்பட்லேருந்து மயிலாப்பூர் டெய்லி போகிறேன் வரேன், அதுக்காக எனக்கு ஒரு 1000 ரூபா தராங்க அப்படின்னா அது கன்வீனியன்ஸ் அப்படின்னு பேர். அதே ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஒரு வேலை சொல்லுது, கோயம்புத்தூரில் போயிட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு வாரம் தங்கி இருந்து டேலி ட்ரெயின் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. அப்போ இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போகிறேன், வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆட்டோ ஃபேரு இங்கேருந்து அது ஒரு 100 ரூபா, ட்ரெயின் ஃபேர் ஒரு 400 500 ஆச்சு, அங்கேருந்து ஆட்டோ ஃபேரு, அங்கே தங்கின செலவு, சாப்பாட்டு செலவு, இதெல்லாம் சேர்ந்தது ட்ராவலிங் அலவன்ஸ். ஸோ ட்ராவலிங் அலவன்ஸையும் கன்வீனியன்ஸையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் எதுக்காக தரது அப்படின்னு வச்சுக்கோங்க, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா தருது. இப்போ சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் நிற்பாங்க நிறைய பேர், சேல்ஸ் கேர்ள்ஸ், சார் என்கிட்ட வாங்க அதை கமிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. சரவணபவன் ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, சார் வாங்க சார், இப்போ இருக்கிற சரவணபவன், நான் அந்த காலத்து சரவணபவன் சொல்கிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் இட்லி சாப்பிட்ணுன்னா மெட்ராஸில் எங்கே தெரியுமா ஃபேமஸ்? சாம்பார் இட்லி. மெட்ராஸ்லேயே ஃபேமஸான ஹோட்டல் வெல்கம் ஹோட்டல் தான் சாம்பார் இட்லி இன்னி டேட்டில். அதே கும்பகோணத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோ, மங்களாம்பிகா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. சாப்பிட்றீங்களா உப்ளி அம்மாள் அங்கே மங்களாம்பிகா ஹோட்டலில்? நோ சார். அப்பா சொல்லி சாப்பிடுங்க. மங்களாம்பிகா அந்த ஹோட்டல் எங்க சார்? அந்த ஹோட்டல் சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட். கும்பகோணத்தில் மங்களாம்பிகா ஹோட்டல் சாம்பார் செம்ம டேஸ்ட். அதே மாதிரி கும்பகோணத்தில் ஆடுதுறை சீதாராம விலாஸ் நல்லா இருக்கும் சார். தெரியல. அதே மாதிரி பஞ்சாமியர் ஹோட்டலில் காஃபி நல்லாயிருக்கும். பஞ்சாமியர் ஹோட்டல் கும்பகோணம் காஃபி நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொன்று ஃபேமஸ். திருவையாறில் அசோக் அல்வா, அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஹோட்டலில் சில ஐட்டம்லாம் ஸ்பெஷலாக இருக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ரைட்டு, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஃபுட் அலவன்ஸு, கமிஷன், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா கொடுக்குறது கமிஷன். ரைட்டா? சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாம் சேர்ந்தால் அதுக்கு பேர் கிராஸ் சேலரி. இந்த பேஹெட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஹெட் பேசிக், கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட்டு, பேஹெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் எது கீழே வரும் அப்படின்னா ஏர்னிங்ஸ், இது ஃபிக்ஸடு. இந்த இடத்துல அண்டர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்க. எதுக்காக குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும்? சேலரின்னு ஒரு குரூப். அப்படி க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டால் என்ன ஆகும்னா, P&Lல சேலரின்னு ஒரு லைனில் இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை முழு நீட்டுக்கு பேசிக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ அப்படின்னு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி அப்படின்னு சொல்லி ஒரே வேர்டு அதில் வரணுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல க்ரியேட்டில் போய்ட்டு சேலரி அப்படின்னு ஒரு குரூப். இந்த சேலரிங்கிற குரூப் எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும். இது நெட் சேலரி அஃபெக்ட் பண்ணுமானா? எஸ், அஃபெக்ட் பண்ணும். நேம் டு பி டிஸ்பிளேட் இன் த பே ஸ்லிப். பே ஸ்லிப்பில் என்ன பேர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அப்படின்னு வரணும். அடுத்தது கால்குலேஷன் டைப். கால்குலேஷன் டைப்பில் நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு சேலரியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர்டு வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்டு வேல்யூ. ஹெச்ஆர்ஏ உடைய ரூல் என்ன? கம்ப்யூட்டேஷன் வேல்யூ. எக்ஸாம்டடுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? இஃப் எ பர்சன் ரிசீவிங் ஹெச்ஆர்ஏ அண்ட் லிவ் இன் இஸ் ஓன் ஹவுஸ், இட் இஸ் ஃபுல்லி எக்ஸாம்டட். இஃப் எ பர்சன் ரிசீவிங் ஹெச்ஆர்ஏ அண்ட் லிவ் இன் ஹிஸ் லீஸ்ட் ஹவுஸ், fully taxable. If a person receiving HRA and live in his own house, fully taxable. If a person receiving HRA and live in his the lease house, fully taxable.
இஃப் எ பர்சன் ரிசீவிங் ஹெச்ஆர்ஏ அண்டு லிவ் இன் ஏ ரெண்டட் ஹவுஸ் 40% அல்லது 50% ஆஃப் சேலரி ஃபஸ்ட்டு, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு, விச் எவர் இஸ் லெஸ் இஸ் எக்ஸாம்டட், பேலன்ஸு டாக்ஸபிள், டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு ஹெச்ஆர்ஏ மைனஸ் எக்ஸாம்டட் ஹெச்ஆர்ஏ. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. இதுக்கு பேர் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு பேர். அதுவே வந்து 10 × 6 60, அதுக்கு பேர் கால்குலேஷன். ஸோ கால்குலேஷனுங்கிறது வேறு, கம்ப்யூட்டேஷனுங்கிறது வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கம்ப்யூட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூசர் டிஃபைன் வேல்யூ. யூசர் டிஃபைன் வேல்யூன்னு நானாக போட்டுக்கிறேன் போ, தட் இஸ் கால்ட் யூசர் டிஃபைன் வேல்யூ. ஃப்ளாட் ரேட், ஃப்ளாட்டுங்க, ஃப்ளாட் 4000 ஆயிரம் ஃப்ளாட். அட்டண்டன்ஸ் பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ். ப்ரொடக்ஷன் நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடக்ஷன். நான் ஒரு டெய்லர் கடை வச்சுருக்கேன், நீ எத்தனை ஜாக்கெட் தைச்சிருக்க அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சம்பளம். 10 ஜாக்கெட் தைச்சியா ஒரு ஜாக்கெட் 50 ரூபா, 10 சட்டை தைச்சியா ஒரு சட்டைக்கு 50 ரூபா, அப்படி நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் எது பொருத்தம் அப்படின்னா இதுக்கு அட்டண்டன்ஸு அப்படிங்கிறது பொருத்தமானது. பட் எது சரி எது தப்புன்னு கேட்கக்கூடாது. டேலியில் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ, தப்பானதை கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது அட்டண்டன்ஸில் எந்த அட்டண்டன்ஸ்? ஒன்று கேஷுவல் லீவ், அதாவது லீவ் எடுக்கிற பற்றியா அன்றைக்கி மாத்திரம் தான் சம்பளம். எவனாவது அந்த மாதிரி 30 நாள் பார்த்தா ஒரே ஒரு நாள் லீவ் எடுக்கிறான், அந்த ஒரு நாளைக்கு மாத்திரம் சம்பளம் கொடுத்தா எவனா இருப்பானா? கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு, நீ வந்த அன்றைக்கி தான் சம்பளம் உண்டு, சனி ஞாயிறு உனக்கு சம்பளம் கிடையாது. அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்தால் அதுக்கும் கிடையாது. அப்படின்னா நம்மள்ட்ட ₹1 வரமாட்டான். ஸோ பேடேஸ் அதுதான் கரெக்டானது. இல்லை சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்கல்ல, இந்த 3/4 பாட்டில் தண்ணி, பாட்டில், நான் அட்டண்டன்ஸ் வந்து ஆப்ஷனில் கால்குலேட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணி இங்கே லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடும் கால்குலேட் பண்ணலாம், ஓகேவா? பட் நான் பாசிட்டிவ் மெத்தட் போங்க அப்படிங்கிற பேடேஸை செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது பேடேஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்க, சம்பள நாட்கள்னு சொல்லிட்டீங்க. நாள்னா என்னன்னு சொல்லணும், ஒன்றுக்கும் வியாக்கியானம் விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போயிடும் டேலியில். வியாக்கியானம்னா என்ன? எதாக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்கிறது. அதுவும் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், வியாக்கியானமாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும்னா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தனுக்கு வந்து அப்படியே ஸ்பூன் ஃபீடிங்க அப்படி கொண்டு வந்து அப்படி வாயில் ஊட்டி விடணும் அப்படின்னு நான் விரும்புவேன். என்ன நாள்னா என்ன? ஓகேவா? நாள்னா என்ன? டேஸ் நாட்கள்லையா, இல்லை மந்த்லியா, இல்லை வீக்லியா, இல்லை ஃபோர்ட் நைட்டா? ஃபோர்ட் நைட்டா நான் ஒரு நாள் நைட்டு நினச்சிக்காத, ஃபோர்ட் நைட்னா 15 நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்ட் நைட்னா 15 நாள். இப்போ நம்ம சம்பளம் வந்து மாதத்தில் சொல்ல போகிறோம். அப்போ மாதம்னா என்ன? மாதம்னா என்ன அது சொல்லணும். கேலண்டர் மந்த்தா, யூசர் டிஃபைன்டா, இல்லை யூசர் டிஃபைன்டு கேலண்டர் டைப்பா? கேலண்டர் டைப்பே போதுண்டா ஜாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் பர் த கேலண்டர் பீரியடு. ஆஸ் பர் த கேலண்டர் பீரியட் அப்படின்னா ஜனவரி மாதம்னா 31 நாள், பிப்ரவரினா 28 அல்லது 29, மார்ச்னா 31, ஏப்ரல்னா 30. அப்படியா? யூசர் டிஃபைன்டு கேலண்டர் அப்படின்னா மாதத்துக்கு 30 நாள், அவ்வளோதான், அந்த மாதிரி கணக்கு. அல்லது யூசர் டிஃபைன்டு கேலண்டர் டைப்பு, நான் ஏதாவது ஒரு தமிழ் கேலண்டர் போடுவேன், ஆடி மாதத்துக்கு 32 நாள் போடுவேன், பிப்ரவரி மாதத்துக்கு 26 மாதம் போடுவேன், 24 நாள் போடுவேன். அப்படியா? யூசர் டிஃபைன்டு கேலண்டர் டைப். ஸோ உனக்கு என்ன மெத்தடு பிடிக்குமோ அந்த மெத்தடு, இல்லை எந்த மெத்தடு அடாப்ட் பண்ணுமோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் காமன் மெத்தடு ஆஸ் பர் த கேலண்டர் பீரியட். அடுத்தது நீ சேலரி கால்குலேட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் வரும், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா வேண்டாமா? எஸ், ரவுண்ட் ஆஃப் அண்ட் நார்மல் ரவுண்டிங் 1. நார்மல் ரவுண்டிங் 1 இல்லைன்னு வச்சுக்கோங்க, பைசா காலத்தில் வந்து நிற்கும் பேசிக். ஸோ இந்த மாதிரி பேசிக் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது டிஏ ஏர்னிங்ஸு, ஃபிக்ஸடாக வேரியபிளாக ஃபிக்ஸடு, அண்டர் வந்து சேலரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டட் வேல்யூ. ஏன் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னா டிஏ வந்து என்ன 50% ஆன் பேசிக், அதனால் கம்ப்யூட்டட் வேல்யூ. நார்மல் ரவுண்டிங் 1 போட்டுங்க. இந்த இடத்துல கம்ப்யூட்டட்னா மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன், ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லி ஓஞ்சி போயிடும் போல. மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் டிடக்ஷனில் கால்குலேட் பண்ணணுமா, கரண்ட் ஏர்னிங்ஸில் கால்குலேட் பண்ணணுமா, சப்டோட்டலில் கால்குலேட் பண்ணணுமா, இல்லை இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ், ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாவில் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை த ஃபார்முலா. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை த ஃபார்முலா. சொல்லணுமா வேண்டாமா?
இதில் இல்லை, ஏர்னிங்ஸில் வேண்டாம், டிடக்ஷன்லையும் வேண்டாம், சப் டோட்டலில் வேண்டாம். அப்போ ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா என்ன அர்த்தம்? நீ ஸ்பெசிஃபை பண்ணுன்னு அர்த்தம். எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்? பேசிக்கில் 50% டிஏ அப்படின்னு பண்ணணும். என்ன பண்ணணும்? பேசிக் ஆடு பே ஹெட் பேசிக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத. எண்ட் ஆஃப் லிஸ்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 50, தட்ஸ் ஆல். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, ஏர்னிங்ஸ், ஃபிக்ஸட், அண்டர் சேலரி, கம்ப்யூட்டட் வேல்யூ, நார்மல் ரவுண்டிங் 1. இந்த இடத்துல இதுவும் ஸ்பெசிஃபைடு வேல்யூ தான், பேசிக்கில் மாத்திரம் தான். எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு 50 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது சிசிஏ, ஏர்னிங்ஸு, அண்டர் சேலரி, கம்ப்யூட்டட் வேல்யூ, நார்மல் ரவுண்டிங் 1. பேசிக்கில் பர்சன்டேஜ் 50. சாரி, சிசிஏ வந்து என்னப்பா? சிசிஏ வந்து ஃப்ளாட்டு. சாரி, சிசிஏ வந்து ஃப்ளாட்டு. ஆரம்பத்துலேருந்து போடுறேன். பே ஹெட்டு, சிசிஏ, ஏர்னிங்ஸு. இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏ ஃப்ளாட்டு, இதுவும் ஃப்ளாட்டு, இதுவும் ஃப்ளாட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ஃப்ளாட்டுன்னு போடுவோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃப்ளாட்டுன்னு போடுவோம், ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ்ன்னு போடுவோம். எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது ஒன்று வந்து என்னது? ஃபிக்ஸடு ஃப்ளாட், இன்னொன்று வேரியபிள் ஃப்ளாட். வேரியபிள் ஃப்ளாட். அடுத்தது கன்வெயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ். இந்த மாதிரி போடுவோம். ஓகேவா? ஃபிக்ஸடு ஃப்ளாட்டு, வேரியபிள் ஃப்ளாட்டு, கன்வெயன்ஸ். ஒன்று ஃபிக்ஸட் ஃப்ளாட்டு, இன்னொன்று வேரியபிள் ஃப்ளாட்டு, இன்னொன்று அட்டண்டன்ஸ். இப்போ சிசிஏ க்ரியேட் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டேலி சிசிஏ. ஃபிக்ஸடு என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல டைப் ஆஃப் கால்குலேஷன். இது ஃபிக்ஸடு ஃப்ளாட்டு, மந்த் வைஸ், நார்மல் ரவுண்டிங் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலவன்ஸ். இது வேரியபிள் ஃப்ளாட், எஜுகேஷன் அலவன்ஸ். ஏர்னிங்ஸு, இது வேரியபிள் ஃப்ளாட்டு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் ஃப்ளாட் அப்படின்னு போட்டு மந்த் செலக்ட் பண்ணி நார்மல் ரவுண்டிங் 1. அடுத்தது கன்வெயன்ஸ். ஏர்னிங்ஸு, இது வந்து வேரியபிள்லே போடுவோம், அண்டர் சேலரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் அட்டண்டன்ஸ் அப்படின்னு போடுவோம். அட்டண்டன்ஸ்னால் எந்த அட்டண்டன்ஸு? ப்ரெசண்ட் வந்த நாளைக்கு மாத்திரம்தான் உண்டு, இல்லை பே டேஸ். எது உனக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பே டேஸ். பே டேஸ்னால் மந்த் வைஸ் சொல்லுவோம். மந்த் வைஸ்னால் ஆஸ் பர் கேலண்டர் பீரியட். நார்மல் ரவுண்டிங் 1. கன்வெயன்ஸ். அடுத்தது கமிஷன். கமிஷன், ஏர்னிங்ஸ், வேரியபிள் மாறிண்டே இருக்கும், அண்டர் சேலரி. இது யூசர் டிஃபைன் சேலரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாத்துக்கும் ரவுண்ட் ஆஃப் கேட்டது, பட் யூசர் டிஃபைன் சேலரி ரவுண்ட் ஆஃப் கேட்காது. ஏன் யூசர் டிஃபைன் சேலரி ரவுண்ட் ஆஃப் கேட்காது? தப்பாயினா தானே ரப்பருங்கிற மாதிரி இந்த பழமொழி நாம் கிரியேட் பண்ணுது. தப்பாக இருந்தால் தானே ரப்பர் அப்படின்னு. ஓகேவா? தப்பாயினா தானே ரப்பர். நல்லா இருக்க வசனம் இருந்தால் அதுக்கு ஒரு லைக் போடுங்க. தப்பாயினா தானே ரப்பர். அந்த மாதிரி யூசர் டிஃபைன் சேலரி உனக்கு ரவுண்ட் ஆஃப் நீ வேணும்னா ரவுண்ட் ஆஃபாக போட்டுக்கோ, வேண்டாட்டியா அப்படியே போடு. அதுக்கு ஏன்னா நான் உட்காந்து வேலை இல்லாமல் கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு டேலிக்காரன் நம்மளை கேட்குறான். ரைட்டா? அதனால் ரவுண்ட் ஆஃப் அதுக்கு வராது. கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து சேலரி பேயபிள்னு ஒரு லெட்ஜர், ஒரு பார்க்கிங் லெட்ஜர். எதுக்காக இந்த பார்க்கிங் லெட்ஜர் அப்படின்னா, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சம்பளம் கால்குலேட் பண்ணி 30ஆம் தேதியே கொடுத்துட்டோன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி கொடுக்கவும் முடியாது ப்ராக்டிக்கலாக. அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கணும், அமௌண்ட் இருக்கணும், ஃபண்ட் இருக்கணும், இவ்வளோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே சேலரியை 30ஆம் தேதி கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஆனால் எப்போ பேமெண்ட் பண்ணுவோம்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் தான் பண்ணுவோம். நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுறது, அப்போ சேலரி கால்குலேட் பண்ணி எவ்வளோ தரணும்னு ஒதுக்கி வைக்கணும். அதுக்காக ஒரு லெட்ஜர், பார்க்கிங் லெட்ஜர் ஒன்று போடுறோம். அதுக்கு பேர் சேலரி பேயபிள் அப்படின்னு ஒரு கேட்டு. இந்த பேடு சேலரி பேயபிள். இந்த சேலரி பேயபிள்ங்கிறது பே ஹெட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம்.
நாட் அப்ளிகபிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வரணும். நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணால் உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கரண்ட் லியாபிலிட்டி, இல்லைன்னா ப்ரொவிஷன். கரண்ட் லியாபிலிட்டி, ப்ரொவிஷன், ஏதோ ஒன்று கரண்ட் லியாபிலிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பே ஹெட் கிரியேட் பண்ணியாச்சு. பே ஹெட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே வாங்க, இந்த இடத்துல ஓகே போடும். அடுத்தது டிஃபைன் சேலரி. சேலரி டிஃபைன் பண்ணும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, பேர் ஹெட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இவனுக்கு என்ன சேலரி, அவனுக்கு என்ன சேலரி தனித்தனியாக சொல்லணும். சேலரிலாம் வந்து ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரி இருக்காது, தனித்தனியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர், ஆல்டரில் டிஃபைன் சேலரி முன்னாடி இல்லை, இப்போ நீங்கள் இவருக்கு பாருங்கள், பே ஹெட்லாம் க்ரியேட் பண்ணால் தான் டிஃபைன் சேலரி வரும். இந்த இடத்துல டிஃபைன் சேலரி முதல்ல வந்து குரூப்புக்கு போட்டுக்கணும். அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் அவனுக்கெல்லாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1-4 என்ன பேசிக்கு. இப்போ அட்மினுக்கு எவ்வளோ சேலரி இருக்கிறதுல எது கம்மியோ அதை போட்டுக்கோ. இது வந்து கிரேடு பே மாதிரி, இது எங்கேயும் கணக்கிலலாம் வராது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறோம். மாஸ்டர் ரேட், பேசிக், அப்புறம் டிஏ, அப்புறம் ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக எல்லாத்துக்கும் 4000, 2500, 3200. சிசிஏ வந்து எல்லாருக்கும் 4000. அடுத்தது எஜுகேஷன் அலவன்ஸு எல்லாருக்கும் 2500, எஜுகேஷன் அலவன்ஸு 2500. அடுத்தது கன்வெயன்ஸு, கன்வெயன்ஸ் வந்து எல்லாருக்கும் 3600. அடுத்தது கமிஷன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எது கேட்குது எது கேட்கலன்னு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் என்ன அமௌண்ட்டு ஃபில் பண்ணணும், அட்டண்டன்ஸு கேட்கும், கம்ப்யூட்டர் வேல்யூ கேட்காது, யூசர் டிஃபைன் வேல்யூ கேட்காது. அட்டண்டன்ஸுக்கும் ஃப்ளாட் ரேட்டுக்கும் நீ அமௌண்ட் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கெல்லாம்? அட்டண்டன்ஸுக்கும் ஃப்ளாட் ரேட்டுக்கும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. இப்போ அடுத்தது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் 1-4. இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே நீ பண்ணி வச்சதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரும். பேசிக், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எவ்வளோ பாருங்க, இருக்கிறதுலே கம்மி 3600. பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, சிசிஏ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 4000 ரூபாய். எஜுகேஷன் அலவன்ஸ் எவ்வளோனா 2500. கன்வெயன்ஸ் எவ்வளோனா 3600. கமிஷன் யூசர் டிஃபைன். ஸோ இப்போ மார்க்கெட்டிங். அடுத்தது ப்ரொடக்ஷன். முதல்ல இந்த மாதிரி குரூப்புக்கு போட்டுக்கணும். காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து அட்மின்லேருந்தோ மார்க்கெட்டிங்லேருந்தோ எதுலேருந்து வேணாலும் உனக்கு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 3 மாதம் க்ரியேட் பண்ணியாச்சு. அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன். ஒவ்வொரு எம்ப்ளாயும் நீ அது கீழே அந்த சேலரியை டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயியாக சேலரி டிஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பேர் இருக்குது? அனிதா. அனிதாவுடைய பேசிக் சேலரி, எல்லாருடைய பேசிக் சேலரி மாத்திரம் பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அனிதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனிதாவை செலக்ட் பண்ணுங்கள். அனிதாவை செலக்ட் பண்ணி ஃப்ரம் 14 போட்டிங்கன்னா உனக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று நீ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம், அல்லது பேரண்ட் வேல்யூ, அல்லது எம்ப்ளாயி குரூப். பேரண்ட் வேல்யூ அப்படின்னா அனிதா அட்மின் அப்படின்னு வச்சுக்கோ, அட்மினுக்கு கொடுத்த சேலரியிலேருந்து அந்த செக்ஷனை காப்பி பண்ணிக்கோ. காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னா அட்மின் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அதுலேருந்து அதை காப்பி பண்ணிக்கோ. ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னா அன்றைக்கி காலம்புற 6 மணி அந்த மாதிரி. இப்போ நம்ம காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அங்கே அட்மினில் என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்துடும். அது அப்படியே வந்துச்சா, அவ்வளோதான். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது 2வது பேர் என்ன? தீபா. 1-4. காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னா அட்மினா ப்ரொடக்ஷனா எது வேணால் சொல்லுங்கள். எவ்வளோன்னா 3200. ஜஸ்ட்டு பேசிக் மாத்திரம் மாற்றினா போதும். அடுத்த பேர் காயத்ரி 20,000. ஸோ காயத்ரி செலக்ட் பண்ணுங்கள். 1-4லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பேசிக் சேலரி மாத்திரம் மாற்றுங்க, போதுமானது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். மோனிகாவுக்கு 15,000. செலக்ட் மோனிகா ஃப்ரம் 14. காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு 15,000. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது பவித்ரா 8200 ஃப்ரம் 14. காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு எவ்வளவு? 8200. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது ஸ்ரீராக். ஸ்ரீராக்கு காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு
ஸ்ரீராக் எவ்வளோ அப்படின்னா 98,000 கண்ட்ரோல் ஏ. அடுத்தது மோனேஷ் ஃப்ரம் 14 காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு 1,25,000 கண்ட்ரோல் ஏ. அடுத்தது சுமித்ரா ஃப்ரம் 14 காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு 22,000 கண்ட்ரோல் ஏ. நான் எவ்வளோ கலகடன்னு போடுறேன் பாருங்கள். கண்ணகி ஃப்ரம் 14 காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் 13,500 கண்ட்ரோல் ஏ. அடுத்தது கோகிலா ஃப்ரம் 14 காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு 8,500. ஓகேவா? ஸோ இதுதான் சேலரி டிஃபைன். இதே மாதிரி நீங்கள் சேலரி டிஃபைன் பண்ணணும். உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் பிபிடியும் இந்த எக்ஸல் ஃபைலும் ஷேர் பண்ணுறேன். சாம்பிள் பிபிடி அண்டு எக்ஸல் ஃபைல் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை போட்டு பாருங்கள். ஓகேவா? என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். இப்போ எந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டிருக்கேன்? டிஃபைன் சேலரி வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் அட்டர்னன்ஸும் யூசர் டிஃபைன் சேலரியும் போடணும். இது இன்றைக்கி பார்ப்போமா நாளைக்கு பார்ப்போமா? இன்றைக்கி பார்ப்போமா நாளைக்கு பார்ப்போமா? இது வரைக்கும் போட்டு பார்க்குறீங்களா? இல்லை இன்னும் பார்க்கலாமா? ஓகே சார். என்னம்மா? இது வரைக்கும் போட்டு பார்க்குறோம் சார். இது வரைக்கும் போட்டு பாருங்கள். ரைட்டா? பேலன்ஸை நாளைக்கு பார்க்கலாம். வெரி குட். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சுப்போம். உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம போட்டு பார்த்தது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எக்ஸாம் சம்மு, விளையாடாதீங்க. பேரோல் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பேரோல் உனக்கு போட தெரிஞ்சதுன்னா உனக்கு நல்ல சேலரி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் ஆன்லைன் டேலி கிளாஸு வர மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போனா புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வந்ததுன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. விடைபெறுவோம். தேங்க்யூ. பை. உங்கள் டேலி சினிமாஸ்.